நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 9/7/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58. திதி இன்று அதிகாலை 1:32 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் அதிகாலை 4:35 வரை கேட்டை, பின்பு மூலம். நாம யோகம் இரவு 11:07 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் பிற்பகல் 2:04 வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:57 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை 4:35 வரை பரணி, பின்பு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை, சதுர்த்தசி. நாளை மறுநாள் பௌர்ணமி. இன்றைய தினம் மகாவிஷ்ணு வழிபாடு சிறப்பை தரும். கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள். நம்ம கிரக நீச்சம் ஆவறத பத்தி பார்த்துட்டு வந்திருந்தோம். அதே போல இன்றைய தினம் புதன்கிழமை. இந்த புதன்கிழமையில நம்ம மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்வது நன்மை. அதே மாதிரி இன்றைய தினம் நரசிம்ம சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள், நரசிம்ம சதுர்த்தி. அப்ப நரசிம்மரையும் இன்னைக்கு வணங்குவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு நேற்றைய தினம் நம்ம சந்திரன் நீச்சம் அடைந்தால் என்ன பரிகாரம் அப்படின்றத பார்த்தோம். இப்ப செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்தால் என்ன செய்தால், என்ன பரிகாரம் செய்தால் நன்மை அப்படின்றத பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே உங்களுக்கு குரு பகவானும் சூரிய பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும், கன்னியில் மாந்தி பகவான், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான். இன்றைய தினம் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்தவர்கள், செவ்வாய் எங்க நீச்சம் அடையும்? கடகத்தில் நீச்சம் அடையும். கால புருஷ தத்துவப்படி இது 4ஆம் வீடு. 4ஆம் வீடுனா என்ன? வண்டி, வாகனம், தொழில், தாய் எல்லாமே சொல்லக்கூடிய சுகஸ்தானம். காலபுருஷ தத்துவப்படி இது சுகஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல சந்திரனுடைய வீட்டுல செவ்வாய் நீச்சம், குரு இங்க உச்சம். அப்போ செவ்வாய் நீச்சம் அடைந்தவர்கள் கடகத்துல எந்த கிரகம் அமைந்தாலும் அவர்களுக்கு நில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வரும். இந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, செவ்வாய் எதையெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரகத்துவம் பல்லு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கூட இது குறிக்கும். அப்போ செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்தில் நீச்சம் அடைந்திருந்தால் காலை இரவு 2 வேளையிலும் பல் துலக்கணும். அது ஒரு முறைக்கு 2 முறை தேய்த்து கொண்டே இருந்தால் அது ஒரு பரிகாரம். இதெல்லாம் எளிய பரிகாரம். இதனை தொடர்ச்சியா கடைபிடிப்பதற்கு கடினமாக அல்லது அசௌகரியமா இருக்கிறது அப்படின்னு நினைப்பவர்கள், பற்களால் அவர்களுடைய தோற்றம் அவலட்சணமாக இருக்கிறது என கருதுபவர்களுக்கு பற்கள் சீரமைப்பு சிகிச்சை செய்து கொள்வதற்கு நிதி உதவியோ இல்லை மருத்துவ உதவியோ அளிக்கலாம். யாருக்காவது அந்த மாதிரி இருந்தால்
ஏன்னா பற்கள் என்பது செவ்வாய் பகவானின் உடலியல் அம்சமாகும். இதனை மேற்கொள்வதில் பொருளாதார சிக்கல் இருக்கிறது அப்படின்னு கருதுபவர்கள் இந்த ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டுறாங்க இல்லையா, அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த கோழி இறைச்சி உணவு, அப்படி இல்லைன்னா இந்த பிரியாணி தானமா வழங்கலாம். இதனால செவ்வாய் பகவானால் கெடுபலன் குறைந்து சுபபலம் அளிக்கும், சுபபலன் அதிகரிக்கும். அதான் அங்க இருக்கிற விஷயம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும், தன வரவு தேவைக்கு ஏற்ப வரும். சில இடங்களில் விட்டு கொடுத்து செயல்படுவது மிகவும் நல்லது. குடும்பத்தில் புரிதல்கள் இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமைய, உத்தியோகத்துல வேகம் ஏற்படும். ஆன்மீக பணிகளை ஈடுபாடு அதிகரிக்கும். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாகும் இன்னைக்கு இருக்கும். அது செவடமேற்கு நெட்டாமின் நஷ்ட நிறம் மயில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் நாம் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். குடும்ப உறுப்பினர்களிடையே தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகன பயணங்கள்ல நிதானம் தேவை. ஆரோக்கியம் சார்ந்த செயல்கள்ல கவனம் தேவை. கூட்டு வியாபாரம் சார்ந்த பணிகள்ல பொறுமையோடு செயல்பட வேண்டியது நல்லது. பிள்ளைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு சந்திராஷம் இருக்கிறதுனால ரிஷபராசி நேயர்கள் கவனமா இருங்க. குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். அந்த அலைச்சல்கள் தேவையற்றதாக ஆகக்கூடாது. தேவையானதற்கு அலைச்சல் இருந்தால் சந்தோஷம். அதிசய செய்தற்கு திசை அதிசயன் ஆறாமன் அசுநர வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. தன வருவாயிலிருந்து வந்த இழுபறிகள்லாம் அகலும். விளையாட்டு செயல்கள்ல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அரசு செயல்பாடுகளில் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசையின் மூன்றாம் நட்ச நிறம் மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் அகலும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, தாய்மாமன் வழியில ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். எதிர்பார்த்த சுப செய்திகள்லாம் கிடைக்க. வண்டி வாகனத்துல பயணம் செய்யும் போது நிதானம் அவசியம். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். வழக்குகள்ல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். வியாபார அபிவிருத்திக்கான உதவிகரம் ஏற்படும். உயர் பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் சிலருக்கு அதனால ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தென்கிழக்கு நிறாமன் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எந்த காரியத்தையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மேலோங்கும். வேலையில பணியாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். சுபகாரிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடகிழக்கு ஆறாமின் அஷ்ட நிறம்
வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வருமானத்தில் ஒரு திருப்தியான சூழல் அமையும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும். தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், ஒத்துழைப்புகள் மாற்றத்தை உருவாக்கும். பழைய பிரச்சனைகள்ல சில தீர்வுகள் கிடைக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய இசை வடகு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாக இன்னைக்கு அமையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நண்பர்களின் சந்திப்பு நல்ல மகிழ்ச்சியை தரும். வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். வியாபாரத்தில் கடன் உதவிகள் சாதகமாக அமையும். கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டிற்குள் வரும். மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் படிப்படியாக குறையும். அதே மாதிரி இந்த தபால் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாக அமையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை இதெல்லாம் இன்னைக்கு தாமதமாக கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். வெளி வட்டார, அதாவது வெளியூர் செல்வதாக இருந்தால் சின்ன சின்ன ஊர்களுக்கு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பயணங்கள்ல ரொம்ப நிதானமா நீங்க இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவர்கள், நண்பர்கள் வட்டாரம், இந்த மாதிரி அவங்க கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் இன்னைக்கு அனுகூலமாக இருக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த போட்டிகள் பொறாமைகள்லாம் இன்னைக்கு விலகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. சாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர் மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படுவோம். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு விலகும். உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. தொழில் சம்பந்தமான புதிய சிந்தனைகள் உருவாகும். இன்றைய நாள் நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற உங்கள் மீதான சில வதந்திகள் அதெல்லாம் இன்னைக்கு விலகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். அந்த சிந்தனை நல்லதாகவே சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பிள்ளைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இன்னைக்கு செயல்படுவார்கள். துணைவர் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். வண்டி வாகனம் பழுதுகளை சரி செய்வீங்க. நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும். வியாபார நெருக்கடிகள்லாம் படிப்படியாக குறையும்.
பணி சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. மனதளவில் இருந்த கவலைகள்லாம் குறையும். இன்றைய நாள் தடை தாமதம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உயர் அதிகாரிகள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இன்னைக்கு செயல்படுவார்கள். உங்களுக்கு சமூக பணிகள்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கும். சேமிப்புகள் மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். இன்றைய நாள் சிக்கல்கள்லாம் மறைகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வெளியூர் பயண சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அதன்படி செயல்பாடு உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் குறிப்பா இசைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி மறதி தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இன்றைய தினம் விலகும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கணும். அதே சமயத்துல இன்றைய தினம் எதிர்பாராத தனவரவு, மகிழ்ச்சி இதெல்லாம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் நீங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.